ஈடியினுடைய சோதனை வரப்போகிறதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவர் இங்கேருந்து துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. 13 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதோ பிடிச்சிருக்காங்க, 75 லட்சம் ஏதோ லாக்கர்ல இருந்துச்சு. ஆனால் பிடிபடாத பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையுமே வெளி உலகத்துக்கு பிணங்கள், அதாவது யாருமே கோராத பிணங்கள் யாருமே எடுத்துட்டு போல, இந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த மாதிரி பிணங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல மார்ச் வரியில, அங்க கூட ஒரு பேக்ல பணத்தை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. பைப்பு கீழே போய்கிட்டு இருக்குது, மேல இருந்து ஒரு பைப் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் தான் நினைச்சுக்குவேன், மேல இருந்து தண்ணி போகுது, மழை தண்ணி கீழே போறதுக்கான பைப்பு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. அந்த பைப்பை உடைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா காசா இருக்கும். கதிரானது கைது 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்ல, 15 மணி நேரம் கூட உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் எப்போ வெளில வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வெளில வரும்போது குற்றுயிரும் குலை உயிருமா தான் வெளியில வர போறாரு. தண்டனை கொடுத்தால்தான் இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வழக்காக தெரியும். மற்ற அமைச்சர்களுக்கு, இது போல ஊழல் செய்கின்ற மற்ற அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் குவாரி ஓனர்களுக்கும் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நாங்க பண்ற கூட்டு கொள்ளையில அவன் காட்டி கொடுத்து கூடாது, இவன் காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த அரசு ரொம்ப முனைப்பா இருக்குது. ஆனா பல இடங்கள்ல இவங்க சிக்கல் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பல இடங்கள்ல தடயங்கள்ல அழிச்சிட்டாங்க. துரைமுருகன் அவருடைய வயசு காரணமாக தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அவர் தப்பிக்க முடியாது. கனிம வள கொள்ளையில தான் இவங்க பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. சட்டத்திற்கு விரோதமாக, சட்டத்திற்கு புறம்பாக அள்ளப்படுகின்றன, விற்கப்படுகின்றன. இங்க எக்ஸ்போர்ட்டே பண்றான். இப்போ இதெல்லாம் ஈடிக்கு தெரியாம இருக்குமா? வெயிட் பண்ணுங்க, பல விஷயங்கள் இப்போ வெளியில வரும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு முழு ரிப்போர்ட் வரும். இப்போ ஒரு சின்ன ட்ரையல், அவ்வளவுதான். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன் சார். கதிர் ஆனந்த் வீட்டில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி இடி ரைடு நடந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எல்லாமே போனப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய் இந்த வழக்கு நிற்கிறப்போ நீங்கள் போய் ஹைகோர்ட்டுகிட்ட போய் கேளுங்க, ஹைகோர்ட்டுகிட்ட கேட்கும்போது இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி விஷயங்கள் போனதாக சில தகவல்லாம் வந்திருக்கு. தற்பொழுது கோர்ட் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க, எந்த நிலைமையில இந்த வழக்கு இருக்கு? கோர்ட்டு என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டில் இவங்க எவ்வளோதான் முட்டி மோதி பார்த்தாலும் கூட இப்போ நவடேஸ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், கீழ்கோர்ட்டுகளில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ, என்ன இது டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை அவங்க ஜாஸ்தி கொஸ்டின் பண்ணுற மாதிரி தெரியல. சந்திரசூட் தலைமை நீதிபதியாக இருக்கிற வரைக்கும் இதில் சில குழப்பங்கள் இருந்தது. அவங்க முன்னால் சில கீழ்கோர்ட்டு தீர்ப்புகளெல்லாம் மேல்முறையீடுக்குன்னு போகும்போது அவங்க இவங்களுக்கு எதிராக கூட, அதாவது கீழ்கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புகளுக்கு எதிராக கூட அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை எனக்கு என்ன தோன்றது, கீழ்கோர்ட்டுகளே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் மேல் கோர்ட்டுக்கு வந்திருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது. அந்த இது ஒரு நல்ல ட்ரெண்ட் தான். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜியோடைய கேஸ் எவ்வளோ ட்ரிப் போச்சு, பொன்முடியோடைய கேஸ் எவ்வளோ ட்ரிப் போச்சு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னால் நீங்கள் அதை ஜாமீனுக்கான நீதிமன்றம்ங்கிற மாதிரி மக்களை அணுகக்கூடாது அப்படிங்கிறத அவங்க இப்போ வலியுறுத்துகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது ஒரு நல்ல ட்ரெண்டு தான். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு திருப்பியும் இவங்க 13 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதோ பிடிச்சிருக்காங்க, 75 லட்சம் ஏதோ லாக்கரில் இருந்துச்சு அப்படின்னாங்க. இன்னைக்கு கதிர் ஆனந்த் இடி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. நம்மளாம் என்ன நினச்சோம், கதிர் ஆனந்த் வரவே மாட்டார் அப்படின்னு. இடியினுடைய சோதனை வரப்போகிறதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவர் இங்கேருந்து துபாய்க்கு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கதை கட்டிகிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய்ங்கிறது அது நிரூபணம் ஆயிடுச்சு. வந்திருக்காரு. நான் இடி ஆஃபீஸுக்கு போய் என்னுடைய விளக்கத்தை அளிப்பேன், அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலை அளிப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. ஆனால் இதில் வழக்கு எந்த இதுக்கு போக போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க இப்போ பிடிபட்ட இது மட்டும் இல்லை, இதை தவிரவும் மற்ற விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு சொல்லிருக்காங்க 13 கோடி ரூபா பிடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் பிடிபடாத பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையுமே வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அமலாக்கத்துறையினுடைய கடமை கிடையாது. என்ன
வெளிவராத ஏகப்பட்டது இருக்கும். என்ன மாதிரி? 50,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கும்போது நீங்கள் 13 கோடி ரூபாய் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டிக்க முடியாது. பல விஷயங்கள் இருக்கு. பொன்முடியோட விஷயத்தில் கூட அவங்க வீட்டில் வந்து 10 கோடியோ 13 கோடி இதே மாதிரி தான் பிடிச்சாங்க. ஆனால் அவருடைய டிரைவருக்கே தெரியும் நம்ம ஐயா கிட்ட 50,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு, பணம் இருக்கு. ஆனால் இவங்க 10 கோடியை பிடிச்சி விட்டு ஏதோ ஃபாரின் கரன்சி எல்லாம் பிடிச்சிட்டு ஆஹா ஓஹும் 48 லட்சத்துக்கு ஃபாரின் கரன்சி இருந்துச்சு, அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து தங்களை தாங்களே பெருமைப்பட்டுக் கொள்கிறார்களே அப்படின்ட்டு அவருடைய டிரைவர் கூட சிரிப்பான். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது டிரைவருக்கே தெரியும். அப்படிங்கும்போது இடிக்கும் ஐடிக்கும் தெரியாதா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சது தான். 60,000 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து மணல் சுரண்டி சொத்து சேர்த்திருக்காருன்னு யார் சார் சொன்னது? நான் சொல்லலை சார். குடியாத்தம்ல ஒரு குமரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டிஎம்கேக்காரர். மேபி அவருக்கு வந்து கட்சியிலையோ கட்சியில் ஏதோ பதவி வழங்கலை அல்லது அவருக்கு வந்து இது எம்எல்ஏ எலெக்ஷனில் கார்பரேட் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு இது கொடுக்கலங்கிற மாதிரி ஏதாவது காரணம் இருக்கலாம். பட்டு மணல் கொள்ளை தொடர்ச்சியாக காட்பாடி ஏரியாவில் வேலூர் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஏகப்பட்ட ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறுகள் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மணல் வருஷா வருஷம் மணல் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மணலெல்லாம் அள்ளணும். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் மட்டும் இல்லை, கல் மட்டும் இல்லை, மற்ற கனிமங்கள் கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சட்டத்திற்கு விரோதமாக சட்டத்திற்கு புறம்பாக அள்ளப்படுகின்றன, விற்கப்படுகின்றன. இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணுறான். ஓகே, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஈடிக்கு தெரியாமல் இருக்குமா? வெயிட் பண்ணுங்க, பல விஷயங்கள் இப்போ வெளியில் வரும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து முழு ரிப்போர்ட் வரும். இப்போ வந்தது ஒரு சின்ன ட்ரையல், அவ்வளோதான். அதாவது ஒரு சின்ன சமாச்சாரம். இதுக்கு பின்னால் மிகப்பெரிய, அதாவது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படிம்பாங்க இல்லையா, ஐஸ்பர்க் வந்து மூழ்கி கிடக்கும், பெரிய பகுதி மூழ்கி கிடக்கும் கடலில். மேலே ஒரு சின்ன டிப்பு மட்டும்தான் தெரியும். அப்போ நாம நினச்சிக்கோம் ரொம்ப சின்ன ஐஸாக இருக்கே அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய ஐஸ் கட்டி அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரியும். ஓகே, இதில் இந்த ஒரு ட்ரையல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க இல்லையா, ட்ரையலுக்கே வந்து 50,000 கோடி சொத்து 13 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து காலேஜில் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ட்ரையலுக்கே இந்த நிலைமையா? ஆரம்பம், அதாவது இப்போதைக்கு அவங்க பார்த்தது அவ்வளோதான். யாராச்சும் உள்ளடி வேலை பண்ணியிருப்பாங்க. யாராச்சும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் தடயங்களை அழிக்க முயன்றாலும் இது வந்து என்றைக்கா ஒரு நாளைக்கு யாருடைய மூலமாவது வெளியில் வரும். மருது சகோதரர்களை காமிச்சு கொடுத்ததே நம்மால் தான். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்மளுடைய சரித்திரமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஊமைத்துறை நம்மளுக்கு தெரியும். அதனால் எவனோ ஒருத்தன் இல்லைன்னா எப்படி சார் அவங்களுக்கு இடியில் வந்து பிணவரை பிணங்கள், அதாவது யாருமே கோராத பிணங்கள் யாருமே எடுத்துகிட்டு போகல, இந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல, அந்த மாதிரி பிணங்களெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்கல்ல மார்ச்சுவரியில் ஹாஸ்பிட்டலில். அங்கே கூட ஒரு பேக்கில் பணத்தை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறது எந்த கேஸ் தெரியுமா? ஞாபகம் வரதா? ஜெகத் ரட்சகன் கேஸு. அந்த அப்போது நார்மலி மார்ச்சுவரியிலலாம் போயிட்டு யாரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க சார். இப்போ இந்த இடத்துல உங்கள் பின்னால் ஒரு பைப்பு கீழே போய்கிட்டு இருக்குது, மேலேருந்து ஒரு பைப் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன நினச்சிக்குவேன், மேலேருந்து தண்ணி போகுது, மழை தண்ணி கீழே போகிறதுக்காக பைப்பு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. அந்த பைப்பை உடச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக காசாக இருக்கும், நோட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இவர் மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி சொல்லிருப்பாரு, இதுக்குள்ளே இருக்குது சார் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இது வந்து வெளியில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இப்போது டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த பழைய இது இருக்குது இல்லையா, தலைமுறை இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சாங்க, ஊழல் பண்ணினாங்க, சொத்து சேர்த்து வச்சாங்க. பொன்முடியை ஒத்துக்கிட்டு இருக்காரு சார். 2021 தேர்தலுக்கு முன்னால் பொன்முடியை ஒத்துக்கிட்டது தான் அது. நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீராசாமியும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணுறது, பெரிய பெரிய லெவலில் இது பண்ணுறது, ஹவாலா பண்ணுறது, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறது. நான் பாருங்கள் வெளிநாடுக்கு போகிறதா சொன்னேனே தவிர முதல்வர் ஏன் துபாய் போயிட்டு வந்தார் அப்படின்னு நான் சொல்லலை. ஆடிட்டரை கூட்டிக்கிட்டு துபாய் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயமா கூட இருக்கலாம். அதனால் அதையும் இதையும் நீங்கள் கணக்கு போடாதீங்க, முடிச்சு போடாதீங்க. நானும் முடிச்சு போட விரும்பலை. இப்போது வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வருது, மாரிஷியஸு, பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு, பனாமா, அந்த மாதிரி பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த கலையை அவங்க கற்றுருக்கல, ஆனால் இந்த இளைய தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா, இவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தா, மோரோவர் 11 வருஷமாக அங்கே மேலே
ஆட்சி அமைப்பது யாரு? ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நரேந்திர மோடி. அவருக்கு கீழே இருக்கிற அரசாங்கம், அவருக்கு கீழே இருக்கிற அந்த கவர்மெண்ட் மிஷினரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க எதையுமே விடுறதா தெரியல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்தாச்சு. இடி அமலாக்கத்துறைக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் என்ன வேணாலும் பண்ணுங்கன்ட்டு. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒன்லி ஆப்போசிஷன் லீடர்ஸை மட்டும்தான் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் பாஜக ஆளுங்களும் இருக்கிறாங்க, பாஜக கூட்டணியை சேர்ந்த கட்சிகளின் தலைவர்களும் கூட அதில் இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் கூட ஒரு மினிஸ்டர் வந்து இது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மினிஸ்டருடைய சன்னை, மகனை, ஏதோ ஒரு பார்ட்டியில் ஏதோ பேர் மறந்து போயிட்டு எனக்கு. 2023 எலெக்ஷனுக்கு முன்னால், ஒரு 2 மாதம் முன்னால் தான் நடந்தது. அதனால் இந்த விஷயம் இப்போ இன்றைக்கி வந்து அவர் கதிர் ஆனந்த் உள்ளே போயிருக்கிறாரு. 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லை, 15 மணி நேரம் கூட உள்ளே உட்காந்து வச்சுருப்பாங்க. அவர் எப்போ வெளில வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வெளில வரும்போது குற்றுயிரும் குலை உயிருமாக தான் வெளியில் வர போகிறாரு. ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமான ட்ரில்லிங் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த சமாச்சாரம் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். எப்போ இதில் மத்திய அரசு ஆக்ஷன் எடுக்கும், அமலாக்கத்துறை ஆக்ஷன் எடுக்கும்னு நம்மளும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கும் அந்த 5 கலெக்டர்கள் சமாச்சாரம் இருக்குது இல்லையா, அரியலூர், பெரம்பலூர், அந்த திருச்சி, தஞ்சாவூர், இந்த கலெக்டர்கள்லாம் போயிட்டு அரசுக்கு எதிராக ஆவணங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா. அதாவது அமலாக்கத்துறைக்கு ஆவணங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அதில் வந்து ஸ்டாலின் அரசு வந்து தன்னை இணைத்து கொண்டது. அதாவது நாங்கள் பண்ணுற கூட்டு கொள்ளையில் அவன் காட்டி கொடுத்துக்கூடாது, இவன் காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வரலை, வெளியில் வரலை. இப்போ இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கலெக்டர்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் வந்து அந்த பெல்ட், அதாவது இந்த டெல்டாவை சுற்றி உள்ள பகுதிகள் மத்திய தமிழக பகுதிகள் தான். இது உங்களுக்கு பாலாறு டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் கண்டிப்பாக இவர் கதிர் ஆனந்த் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கைது செய்யப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து 2019 அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஆனால் பல இடங்களில் இவங்க சிக்கலை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். பல இடங்களில் தடயங்கள்லாம் அழிச்சிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தடயங்களை அழிச்சதுக்கப்புறம் கூட எப்படி நீங்கள் காலேஜில் கொண்டு போய்ட்டு 13 கோடி வச்சுருப்பீங்க, இன்னொரு இடத்துல போய்ட்டு 10 கோடி வச்சுருப்பீங்க, அரிசி கோடவுனில் 10 கோடி வச்சுருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. திருட போனால் தனியாக தான் திருட போகணும். நீ கூட்டாளியோடு திருட போனால் கண்டிப்பாக மாட்டிக்க தான் போகிறீங்க. எப்போ யார் கூட்டாளிகள்? இந்த கூட்டாளிகளில் யாருக்கு வந்து நம்ம அநீதி பண்ணிட்டோம், நியாயம் வழங்கலை, அவன் வந்து நம்மளை ஏன் போட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். எனக்கு என்னமோ இந்த வழக்கில் இவங்களுடைய சொத்து மதிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே எப்படி கல்லூரிகள் கட்டியிருக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து கருப்பு பணம் ஜெனரேட் ஆகிறது, கல்லூரியிலே கருப்பு பணம் நிறைய ஜெனரேட் ஆகிறது இல்லையா. அதாவது ரசீது கொடுத்த பணம், ரசீது கொடுக்காத பணம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள், ப்ளஸ் கனிம வள கொள்ளை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். காலேஜ் எல்லாம் ஓகே தான், கனிம வள கொள்ளையில் தான் இவங்க வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. அன்லஸ் இவங்களை வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தி இவங்களுக்கு தண்டனை கொடுத்தால்தான் இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வழக்காக தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னா மற்ற யாருக்குமே குளிர் விட்டு போகாது. மற்ற யாருக்குமே பயம் வராது. இப்போ எல்லாருமே குளிர் விட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அரசு சரி, அரசு எந்திரமும் சரி, சட்டம் சரி, சட்டத்தினுடைய கை நம்மளை பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் இது மற்ற அமைச்சர்களுக்கு, இது போல ஊழல் செய்கின்ற மற்ற அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் குவாரி ஓனர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஜகபர் அலியினுடைய இது கூட நம்ம இதில் கணக்கு சேர்த்துக்கலாம். ஜகபர் அலியை வந்து காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னால் ஒரு விஏஓ இருந்தார், காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு குடியாத்தம் குமரன் இருக்காராங்கிறது எனக்கு தெரியாது. துரைமுருகன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கார் இப்போ? துரைமுருகன் வந்து அவருடைய வயசு காரணமாக தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அவர் தப்பிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் நீ குற்றங்கள் புரிந்துருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து சில டேட்டாலாம் கிடச்சிருக்கும். இப்போ எப்படி இந்த ஐஐடியை வச்சுக்கிட்டு, ஐஐடி லக்னோ, ஐஐடி டேராடூன், ஐஐடி மெட்ராஸ்லாம் வச்சுக்கிட்டு ட்ரோன்லாம் போட்டு அந்த ஜேசிபி ரெக்கார்டெல்லாம் போட்டு, தெரியுமா உங்களுக்கு அந்த ஜேசிபியினுடைய ரெக்கார்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதாவது லாகு, நீ இவ்வளோ மணி நேரம் அது வேலை பண்ணியிருக்கு,
அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, ஒரு ட்ரிப்பு அகழ்ந்து எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எவ்வளவு, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் இவ்வளோ அடி, இவ்வளோ ஆழம், இவ்வளோ அகலத்துக்கு நீங்கள் தோண்டிருக்கீங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஜகபர் அலி என்ன சொன்னார், 70,000 லாரிகள் அப்படின்னாரு, ட்ரக்கு அப்படின்னு சொன்னார். பிலீவ் பண்ணவே முடியலைங்க என்னால். 70,000 லாரிகள் ஒரு இடத்துல இருந்து கனிம வளத்தை கொண்டு போயிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுன்னு சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுன்னு சொன்னால், அந்த ரோடுகள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் பாருங்கள். ஒரு நாளைக்கு 50 லாரி போனாலே அந்த ரோடு உடஞ்சி போயிடும். ஒரு நாளைக்கு 1000 லாரி போச்சுன்னு சொன்னால் 70 நாளில் தான் நீங்கள் இதை பண்ணியிருக்க முடியும். எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் இது தெரியலையா, அவங்களுடைய கண்ணில் படலையா? எல்லாருமே கூட்டுக்கொள்ளை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது இதுலேயும் துரைமுருகனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில், ஆனால் கதிர் ஆனந்த் தான் மெயின்லி இதில் வந்து சிக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் துரைமுருகன் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் இருக்கிறார், அது இன்னும் குறைவான லெவலில் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப தேங்க்யூ.